தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க எல்லாரும் பொய்யை தான் பேசுவாங்க. இப்போ கடைசியாக என்ன ஒரு பொய் சொல்கிறாங்கன்னா, தாவேகா ஜோசப் விஜய் வந்து மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்குறாருல, 25 கோடி 30 கோடி அப்படின்னு கொடுத்து வாங்குறாருல, இது வந்து பிஜேபி பண்ணதுதாங்க. மகாராஷ்டிராவில் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் என்னன்னா, சிவசேனாங்கிற கட்சி பிஜேபியோட கூட்டணி போட்டு போட்டிக்கிட்டாங்க. ஆனால் போட்டிக்கிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு பிஜேபியினுடைய நபரை முதலமைச்சராக்காமல் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக கூட்டணி கட்சியே பகைச்சிக்கிட்டு எதிர்கட்சியோட போய் தோளில் கையை போட்டு அவங்கள இழுத்துக்கிட்டு வந்து அவங்க சப்போர்ட்டோட இவர் முதலமைச்சர் ஆனார். எப்படி தன்னை எதிர்த்து போட்டியிட்டவங்க சப்போர்ட்டோட கூட்டணி கட்சியை விலக்கி வச்சுக்கிட்டு, அப்போ அது துரோகம், வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இங்கே அதிமுக எம்எல்ஏகளை விலைக்கு வாங்குறாங்க. அதிமுக எம்எல்ஏ தாவேகா கூட கூட்டணியாக போட்டிக்கிட்டவங்க இல்லையே, அவங்க எதிர்கட்சியாக போட்டிக்கிட்டவங்க. அந்த எம்எல்ஏயை விலைக்கு வாங்கி அவங்கள ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. இது வாக்காளருக்கு பண்ணக்கூடிய துரோகம். ஆக மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி அந்த உத்தவ் தாக்கரேங்கிற தலைவர் அப்படி பண்ணதுனால அவர் மேலே கோபமாக இருந்த அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் திருப்பி வந்து பாஜகவை ஆதரித்தாங்க. அது ஒரு நியாயமான செயல்பாடு. அது பணம் கொடுத்து வாங்குகிற விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க சிவசேனாவும் பாஜகவும் தான் கூட்டணியாக போட்டிக்கிட்டாங்க.